இன்றைக்கு நாம் 15வது நாள் நிகழ்வில் தொடங்க இருக்கிறோம் தோழமைகளே. இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லியாக பயணிக்க இருக்கிற ஆளுமை, நாம் இந்த கதை சொல்லல் நிகழ்ச்சி தொடங்கிய பிறகு இவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இதுவே இவருடைய மிகப்பெரிய இலக்கிய ஆர்வம் என்பதற்கு இதை காட்டிலும் வேறு ஒரு சான்று தேவை என்பதை இல்லை என்பதாகவே நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர் இலக்கியத்துறையினுடைய பேராசிரியர் கிடையாது. காடு மரம் என இயற்கையை ரசிக்கின்ற வனத்துறையை சார்ந்த இலக்கிய ஆர்வலர் இவர். வளர்மதி மாத இதழினுடைய ஆசிரியர் குழுவிலே இவர் இருக்கிறார். மலர் கவி மாத இதழ் ஆசிரியராக இருக்கிறார். ஜெயித்து காட்டுவோம் என்று தொடங்கிய இவரதுடைய இலக்கிய பேரவை இன்றைக்கு அனைவரும் இவரை ஜெயித்து காட்டுவோம் ஜெயக்குமார் என்று சொல்லுகிற அளவிற்கு பெயரிலே மட்டுமல்லாமல் தன்னுடைய அமைப்பிலும் ஜெயித்து காட்டுகிற ஒரு இலக்கிய ஆர்வலர். நான் அடிக்கடி என்னுடைய இனிய நண்பர் அரவரசன் என பெயரை மாற்றிக்கொண்ட வனத்துறையில பணிபுரிந்த அதிகாரி அலுவலர் அவரிடம் சொல்லுவேன், அவரும் ஒரு மிகப்பெரிய கவிஞர். நான் சொல்லுவேன், வனத்துறைக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இலக்கியத்திற்கு என்று சொல்லுவார். அவர் சொல்லுவார், ஐயா, இலக்கியத்தில் இயற்கை காட்சியை நீங்கள் வரிகளால் நேசிப்பவர்கள், நாங்கள் கண்களால் படம் பிடித்து சுவாச காற்றாய் இலக்கியத்தை சுவாசிப்பவர்கள் என்று என்னுடைய இனிய நண்பர் அரவரசன் ஐயா அவர்கள் சொல்லுவார். அதுபோல ஜெயித்து காட்டுவோம் என்கிற எப்பொழுதும் அந்த பெயரிலே இணைகிற நம்முடைய இனிய தோழமை எம் ஜெயக்குமார் அவர்கள் இன்றைக்கு கீரா ஐயா அவர்களுடைய கதையான கனிவு என்கிற கதையை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்க. வணக்கம். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கிய பேராசான் ஜீவா அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் நானும் ஒரு உறுப்பினராக, ஒரு அங்கமாக இருப்பதை மிகவும் பெருமையாகவும் கருதுகிறேன். 100 ஆண்டுமை கண்ட ஆளுமைகளான அழகிரிசாமி ஐயாவோட கதை சொல்லலில் இந்த கீரா ஐயா அவர்களின் கதை சொல்ல நிகழ்வில் கலந்து கொள்வதில், அதை கேட்பதிலும் பெரும் பாக்கியமாகவும் எண்ணி இந்த கதையை தொடங்குகிறேன். ஐயா இத கனிவுன்னு போட்டு ஒட்டி இந்த தலைப்பை நான் எடுத்துட்டேன். ஏன் எடுத்தேன், எதுக்கு எடுத்தேன்னு தெரியல. ஆனா கனிவுங்கிறது என்னோட வேலைப்பளு, என்னோட மன அழுத்தம், இதுல நான் கோபத்தோட அதிகமா இருக்கிறதுனால இந்த ஒரு கனிவுங்கிற ஒரு வார்த்தையை வச்சு நான் அந்த கதையை எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அதை படிச்சு பார்க்கும்போது நான் எடுத்த கனிவு இறக்கம்ங்கிற பொருள் எடுத்தேன். ஆனா அது இறக்கம் இல்லை, அவர் சொல்ற அர்த்தம் வேற இருக்கு. ஒரு தோழர் எஸ் ராமகிருஷ்ணன் தோழர் சொல்லும் போது, ஐயா இந்த கதையை சொல்லும் போது சொல்லுவாப்புல, இந்த கனிவுக்கு சரசன்கிற ஒரு பொருளோட ஐயா கதை சரசங்கிறதுக்கு எழுதியிருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப நம்ம அந்த கனிவுங்கிற கதைய நான் சொல்றேன், நீங்க எல்லாம் கேட்கலாம். ஒவ்வொரு சமுதாயத்திலையும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கும். அப்படி இந்த ஒரு கிராமத்துல ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. கல்யாணம் பண்ண விட்டு பெரியவங்களா பார்த்து ஒரு முதலிரவு காந்தி முகூர்த்த சம்பிரதாயத்தை ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. அதை ஏன்னு கேட்டீங்கன்னா பெரிய மனுஷங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சே நம்மளாம் மனுஷன் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. பசுமாட்டை கொண்டு போய் மாட்டை அவுத்து விடுற மாதிரி. அது அவங்களா பார்த்து ஒரு மனப்பக்குவத்துப்படி ஒரு வார கணக்குலயோ மாச கணக்குலயோ வருஷ கணக்குலயோ அவங்களா சேர்றதுதான் அந்த அவர்களா கனிந்து வர்றதுதான். அந்த கனிவு தான் அந்த தலைப்போட பேரா வச்சிருக்காரு. அவங்களுக்கு அந்த காதல் கனிந்து வரணும் அப்படின்னு ஒருத்தர் புரிஞ்சு அவங்களோட மனசை தெரிஞ்சு அவங்களோட ஆசைகளை வெளிப்படுத்துற விதத்தை தான் இந்த கனிவுங்கிற கதையில ஐயா சொல்லியிருக்காரு. அப்படித்தான் அந்த மாதிரி ஒரு கிராமத்துல ஒரு மல்லம்மான்கிற ஒரு பொண்ண கழுகுமலை சந்தையில தொழுமாட்டை இழுத்துட்டு வந்து கல்காசல பெருமாள் சந்நிதியில வச்சு மாலையை மாத்தி இந்த வீட்டுக்கு இழுத்தாந்து விடுறாங்க. அவ பிறந்த வீடு, பிறந்த
ஊரு, பழகின பழக்க வழக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே தனிமையில ஒரு இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்காரங்களும் இன்னும் தனிமையில இருக்கிறாட்டும் வெளியில இருந்து வந்த அந்த தூக்கத்தை தேத்திக்கிட்டணும் தனிமையில விடுறாங்க. அவ விசும்பி அழுதுகிட்டு தேம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பா நல்லா படிச்சவர் தான், நாலு எடுத்து படிச்சவர் தான். போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லும் போதே அவருக்கு அழுக அதனால வருது. நாவும் அந்த இடத்துல அந்த மலமாவுக்கு நாவும் சரி செய்யுது, பேச முடியல. அதாவது நம்ம அனைத்துமே அப்பனுடைய துயர போற மாதிரி அந்த அம்மா நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு இந்த மகரிஷி கண்மூரியனுடைய வார்த்தை அந்த அம்மாவுக்கு நினைவுக்கு வருது. மல்லம்மா தனிமையாகுறா, மூளையில போய் உட்கார்ந்து குத்துக்காலை எடுக்கிட்டு குத்துக்காலை விட்டு காலை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த முந்திய எடுத்து கண்ணையும் அந்த மூக்கையும் சிந்தி தொடச்சிக்கிட்டு இருக்கப்ப அந்த வீட்டுல வளர்க்குற அப்படியே வந்து அவங்க காலில் அப்படி உரசி முதுகை அப்படி தூக்கி அடுத்து அப்படியே அந்த உரசல் அந்த ஸ்பரிசம் அவங்க பட்ட விட்டு அந்த மல்லம்மாவிட்ட மனசுல ஒரு மாற்றம், ஒரு மலர்ச்சி ஏற்படுது. மறுபடியும் அதை விடுற மாதிரி இல்லை, மறுபடியும் அப்படியே உரசி அப்படியே முதுகு அப்படி தூக்கி மியாவ் அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மாவோட சந்தோஷம் அப்படியே பீரியட் வந்து சிரிச்சிட்டாங்க. அத வீட்டுக்காரங்க பார்த்து ரசிச்சு அவங்கள அந்த பூனைய பேரு சங்குபாஸ் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவளை விடுற மாதிரி தெரியல. அது அப்படியே அவங்க மேல உரசி மறுபடியும் அந்த மியாவும் கத்திக்கிட்டே இருக்கு. அப்ப அவங்கள தாண்டி அந்த ஆனந்தம் சிரிப்பொலி வந்து அப்படியே அந்த குடும்பத்தோட சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குடும்பத்தோட மல்லம்மா ஒட்டுதலுக்கு இந்த பூனை வந்து ஒரு காரணமா, முதல் காரணமா அமையுது. அப்படியே மல்லம்மா மறுநாள் காலையில அவரு வீட்டுக்காரு குளிக்க போறாரு. நம்ம இப்ப இருக்கிற மாதிரி குளியல் அறைகள்லாம் கிடையாது. அந்த குளியல் அறைகள் கிடையாம திறந்த வழியில அப்படியே ஒரு அண்டால தண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு நாற்காலியில மேல உட்கார்ந்து அப்படியே குளிக்க வேணும். இந்த அம்மாவுக்கு அவருக்கு முதுகு தைக்கணும். இந்த அம்மாவுக்கு தயக்கமாவும் இருக்கு, அப்படியே நாணமாவும் இருக்கு. அது தேய்க்கிறதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும், அப்படியே ரொம்ப நாணமா இருக்கும். அவருக்கு கெட்டையாவுக்கு இந்த அம்மா தேய்க்க போற ஏதோ இப்ப வந்து முதுக தேய்ச்சி விட போறாங்கன்னு பார்க்க அந்த அம்மாவுக்கு கூச்சம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்படியே அந்த அம்மாவோட காது ஜவ்வு அப்படியே ரத்தம், சூடான ரத்தம் பரவுற மாதிரி சொல்றாங்க. அப்படியே அந்த அம்மா முதுக தேய்க்கும் போது இவர் அறியாமலே அப்படி முதுகு அப்படியே நெளிஞ்சு கொடுக்குறாரு. அந்த நாள் கல்யாணம் பண்ணும் போது 2 பேர் கையை சேர்த்து கொடுக்கும் போது உழைத்து காப்பேறி அந்த கையோட ஸ்பரிசம் பட்டதை தான் அந்த அம்மா அறிஞ்சாங்க. இன்னைக்கு அந்த முதுகு தேய்ச்சி விடும் போது ஒரு விதமான அந்த ஸ்பரிசத்தை 2 பேருமே உணர்ந்தாங்க. அப்படியே 2 பேரும் காட்டு வேலையில போய் பாக்குறது, காட்டு வேலையில பார்க்குறது போயிட்டு இருக்குங்க. பேசுங்க தோழர், நீங்க பேசுங்க, சரி பண்ணிட்டேன், பேசுங்க. குழந்தைகள் அந்த வீட்டுல வந்து அந்த இவங்களுக்கும் அந்த உள்ள ஒரு காதல் வருது அந்த அம்மாவுக்கு, அவருக்கும் அந்த உள்ள இது வருது. ஆனா 2 பேருமே ஒரு அந்த இதை வந்து ஒரு அணை கட்டி அந்த நீர் கீழே கொட்டிடாம தேக்குற மாதிரி 2 பேரும் அணையை தேக்குற மாதிரி தேக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஊர்ல வந்து உடனே இணங்கிட்டா பெண்ணு இணங்கிட்டா அந்த சமூகத்துல பெண்ணுக்கு மதிப்பு இல்லைங்கிற மாதிரி சொன்னதுனால அந்த பிகு பண்ற தன்மையோட அவங்களோட காதல் வந்தாலும் அந்த அம்மா அப்படியே வெளிக்காட்டிக்காம அப்படி இருக்கிறாங்க. ஒண்ணுக்கு நம்ம ஆணும் விளைச்சவங்கள இல்ல அப்படிங்கிறதுனால நம்ம கெண்டையாகும் அப்படியே இறங்கி கொடுக்காத மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய குடும்பம், ஆனா வீடு சின்னது. ஆடு, மாடு, கோழி, முயல், புனுகு பூனை, நாய், வாத்து எல்லாமே அந்த வீட்டுல வச்சிருக்காங்க. அந்த வீட்டுல உள்ள குழந்தைகள்லாம் நிறைய விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மல்லம்மா இருக்காங்கல்ல, அப்படியே அந்த மத்துல ஏதோ போட்டு அப்படி கடையிறாங்க, வெந்நீர் கடையிறாங்க. அப்படி கடையும் போது அந்த கயிறு 2 கயிறையும் பிடிச்சி அப்படி கடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கொண்டையா
அவங்களோட கை அசைவின் போது அந்த இடுப்பு அசையும் பார்த்தீங்களா, அதை பார்த்து அப்படியே அனுபவிக்கிறாங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சிறு துளிகள் தெரிக்கும் பாருங்க, அது மேல படும்போது குழந்தைகள்லாம் புதுகாலத்தோட சிரிச்சுக்கிட்டு அப்படியே இருக்காங்க. அப்படியே பிடாரங்காய உருண்டை அளவுல அந்த நெய்யை எடுத்து உருட்டி அப்படி தண்ணியில போட்டுட்டு அந்த மேல உள்ள ஒவ்வொரு இதை எடுத்து ஒவ்வொரு குழந்தைகிட்ட அந்த வெண்ணெய் துளிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே அந்த கை ஒரு பெரிய கை ஒண்ணு நீளுது, ஒரு கருத்த கை. ஆனா அந்த கைக்கு அந்த மல்லம்மா வந்து நெய் கொடுக்கல, அந்த வெண்ணெயை கொடுக்கல. அதுக்கு பதிலா அந்த கையை அப்படியே கிள்ளி விடுறாங்க. அப்படியே கிள்ளி விட்டு அப்படியே போயிடுறாங்க. காட்டுல போயிட்டு சாப்பிட்டு போட்டி போட்டு 2 பேரும் கணவனும் மனைவியும் போட்டி போட்டு கலையை செதுக்குறாங்க. அது மாதிரி செதுக்குற சமயத்துல அவர் கையை காட்டுறாரு. அந்த கையை காட்டுற டயத்துல நம்ம பாக்குறாங்க நெகை கீரல், ரத்த கீரலா இருக்கு அவரோட கையில. அது ஏன்னா முதல் நாள் நைட்டு அந்த அம்மா படுத்திருக்க திசை பக்கம் அந்த கை இப்படி விழுந்தது. இவர் எதுவும் பண்ணல, திசை பக்கம் கை விழுந்ததுக்காண்டி அந்த அம்மா நகத்துல போட்டு தெரியுது. அதை பார்த்துட்டு அந்த அம்மா வெண்ணெய் கொடுக்குறாங்க, உருட்டு வேணான்னு தடுக்கிறாரு. தடுக்கும் போது அந்த வெண்ணெய் வந்து அந்த காயத்துல படுறது அவருக்கு ஒரு மருந்தா இருக்கிற மாதிரி சொல்றாரு. தாங்க முடியாத, அதாவது வேலை பார்க்கும் போது ஒரு பெரிய வேலைகள் கடினமான அந்த இடத்துல ஒரு இது நிறைய வருதுன்னா அந்த நிறைய அவர் வாங்கி அது செதுக்கி கொடுப்பாரு. அதான் அந்த அம்மா தடுக்காது. அதே போல அதை செஞ்சு முடியாதுன்னு சொல்லவும் சொல்லாது அந்த அம்மா, இந்த மல்லம்மா. ஏன்னா சொல்லிட்டாதான் நம்ம தானுங்கிற இது குறைஞ்சு போயிருமே. அதை செஞ்சு கொடுக்கணும்னா தான் நம்மள பெண் இறங்கி போயிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு அந்த அம்மா அவர் செய்யறதை தடுக்கவும் மாட்டாங்க, செஞ்சு கொடுக்கணும் கேட்கவும் மாட்டாங்க. இவர் அதை கேட்க விரும்புறதும் வாங்கி செஞ்சு கொடுப்பாப்புல. இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது அப்படியே வேர்வையால துப்பமா 2 பேரும் நினைச்சிருவாங்க. மதிய உணவுக்காண்டி அப்படியே ஒரு கருவ மரத்தடியில அப்படியே போய் உட்கார்ந்து தலையில கட்டியிருக்க துண்டு அவுத்து அப்படியே வேர்வை துணி வைக்கும் போது அப்படியே காத்து வந்து அப்படியே கிசுக்கிட்டு போற மாதிரி சொல்றாரு. பலமான காத்து வந்து போது மரம் வந்து அப்படியே குனிஞ்சு காதுல ஏதோ சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படி நிமிர்றது. அப்ப அந்த உப்பங்காத்து அப்படியே இருவருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறதா சொல்றாங்க. அப்ப அந்த அம்மா கீழே இருக்கிற தொட்டாசினிங்க அப்படியே தொடுறாங்க. அதை அப்படியே சுருங்கி மலர்றத அப்படியே தொட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சோத்து கலயத்தை எடுத்து அவனுக்கு உருட்டி கொண்டு வந்து நெருங்கி பெண்மை அப்படியே கூட்ட வராப்புல. அமைதியா இருந்த விட்டு இவர் அந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைச்சிட்டு அப்படியே கொண்டு போறாப்புல. அப்படியே தட்டி விட்டு எழுந்து போயிடுறாங்க. தட்டி விட்டு எழுந்து கொண்டு விட்டு இவர் அந்த சோத்து பானை அந்த சோத்தை அந்த கலயத்திலே போட்டுட்டு இவரும் எந்திரிச்சு போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காப்புல. இந்த அம்மாவுக்கு திகிலாகி போச்சு, ஒரு ஆச்சரியமா போச்சு. ஆகா, நம்ம அப்படி பண்ணிட கூடாது, இந்த அம்மாவுடைய கோச்சிக்கு போயிட்டு வேலையை பண்ணிட்டு பசியோட வேலை பார்க்காம அப்படின்னு இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள திருப்பி வருவாரு அப்படின்ட்டு அப்படியே சோத்து கலயத்து பக்கத்துல உட்காந்து அவரு வர்ற மாதிரி தெரியல அப்படின்னு முடிவு பண்ண விட்டு இந்த அம்மா அவரோட வேகமா மல்லம்மா எடுத்துட்டு அந்த இதை எடுத்துட்டு வேகமா செதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் போட்டி போட்டு செதுக்குறாங்க. அவர் அப்படியே கொட்டி உராசி வரும்போது இந்த அம்மா கூடி அப்படி விலகி போயிடும். இந்த அம்மா அப்படியே போகும்போது அந்த அவர் அப்படியே விலகி போயிடுவாப்புல. இப்படியே 2 பேரும் பேசாமலே இப்படி உராஞ்சி விட்டு பண்ணிடுது ஒரு உரசலம். அவர் ஊட வரும்போது இவங்க ஊடி விலகி போறதும், இவங்க ஊட வரும்போது அவங்க விலகி போறதும். அந்த அந்த ஒரு விவேக் சொல்லுவாப்புல ஒரு படத்துல, காதலிச்சாதான் காக்க கூட பொண்ணான்னு சொல்லுவாப்புல. காதலிச்சோம்னா அந்த தங்கம் கூட தகரமா இருக்குங்கிற ஒரு பாடல் வரி சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த ஊடி வரும்போது விலகி போகும்போது அந்த உள்ள காதலை ரசிச்ச அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அவரோட எவ்வளவு கொடுமையா இருக்குங்கிறது தெரியும். அப்படியே நேரமும் போயிடுச்சு. பறவைகள் கூடு திரும்புற நேரம், உழைக்கிறவங்க திரும்பி போய் உறங்க போகணுங்கிறதுக்காண்டி இயற்கை கொடுத்த அந்த பொழுது சாயுது. அப்படியே கெண்டையாவோட களைவெட்டியும் எடுத்துக்கிட்டு அந்த மல்லம்மா சோத்து கலை இருக்க அந்த இடத்துக்கு போறாங்க. போகும்போது ஒரு பிரிவு பள்ளத்துல அந்த காலை வச்சு மிதிச்சிடுறாங்க. மிதிச்சும் போது ஆண் அலறி அந்த காலை உதறாங்க, இடது காலை உதறாங்க.
தன்னோட செருப்பு தூரமா போய் விழுந்துருது, காலனி தூரமா போய் விழுந்துருது. இவர் என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டே ஒரு பதறிட்டு ஒடியாடுறாரு. அப்ப அந்த அம்மா ஊர்ந்து கவனிக்கிறாங்க, அந்த விரிவுலத்துல ஏதோ நெளிஞ்சு போற மாதிரி இருக்கு. இவங்க விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது விவரம் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இந்த ஒவ்வொரு மனுஷனும் நம்ம பெரிய பணக்காரன், பெரிய ஆளு, நம்மகிட்ட இருக்க பணத்தை வச்சு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா அந்த படுத்த படுக்கையில இந்த நடில சாக போறோம்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா, அந்த நொடியில அவன் எல்லாத்தையும் விட்டுருவான். எல்லாமே போயிடும். நம்ம மனுஷன் இந்த நொடியில நம்ம பிழைச்சா போதும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அதைத்தான் எழுத்தாளர் சொல்றாரு, மரணத்துக்கு முன் மனிதன் துரும்பிலும் மிக கேவலம் அப்படிங்கிறாப்புல. தங்கள் இதுவரை நடந்து கொண்ட விதம் எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனம். இந்த மனுஷனோட கூடவே தெரிஞ்சானே, கூடவே வயக்காட்டுல வேலை செஞ்சானே, கூடவே நம்ம பின்னாடியே சுத்தினானே, இதனோட ஒண்ணுமே பண்ணாம இப்படி ஒரு விஷப்பூச்சி கடிச்சு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு அந்த அம்மா மனசுல அப்படியே ஏக்கம் ஊனுது. அவர் அப்படியே காலை பிடிச்சிட்டு அப்படியே ஏக்க பார்வையா பாக்குறாங்க. அவர் அப்படியே அந்த கடிவாயில வாயை வச்சு கடிச்சு அந்த விஷத்தை உறிஞ்சி துப்புறாப்புல. அப்படியே வாரி தூக்கிட்டு போறாங்க. அந்த அம்மா அந்த கழுத்துல கையை போட்டு அப்படி தூக்குறாங்க. திருக்கி கழுத்தை கட்டி பிடிக்கும் போது அந்த அம்மாட்ட இருந்துச்சு பாருங்க, இது வரைக்கும் தானுங்கிற ஒரு இது, அது அப்பவே கலண்டு விழுந்துருச்சுங்கிறாப்புல. அந்த 2 பேரோட பார்வையிலேயே அது தானுங்கிற இது விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. கொண்டு ஓடுறாப்புல. வைத்தியர்கிட்ட கொண்டு போனோட்டி வைத்தியர் பார்த்துட்டு மலர் எடுத்து கொடுக்குறாரு. மலமா இது வாயில போடு. எப்படி இருக்கு, கசப்பு தெரியுதா? தெரியுதுங்கய்யா. அடுத்து அரப்பு எடுத்து கொடுக்குறாப்புல. கசப்பா இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொன்னோட்டி அப்பதான் வைத்தியருக்கு மகிழ்ச்சியா மனசுல மகிழ்ச்சி வந்துச்சு. அப்பா பயப்பட வேண்டியதில்ல அப்படின்னு அவர் வீட்டுக்கார்ட்ட சொல்றாரு. கடிவாயில பாதம் பூராவும் அடுப்புல பூட்டி எரிச்ச மாதிரி அப்படியே திக்குன்னு எரியுதுன்னு அந்த அம்மா சொன்னாரு. சேடா கடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மை மாதிரி இதை தடவி காலில் தடவி விடுறாப்புல, அரைச்சு தடவி விடுறாரு. தடவி விட்டு வேப்பம் இலையை எடுத்து மந்திரிச்சு விட்டுட்டு ஒரு சிறிய உருண்டி வாயில சாப்பிட சொன்னோட்டி அந்த அம்மா சாப்பிடுச்சு. ஏண்டே ஒன்றும் பயப்பட முடியல, விஷ மருந்து சாப்பிட்டுருக்கனால, விஷமுறிவு மருந்து சாப்பிட்டுருக்கனால அகப்பத்தியம் இருக்குன்னுப்பா, அகப்பத்தியம்னா என்னன்னு பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க அப்படிங்கிறாரு. இவருக்கு அகப்பத்தியம்னா என்னன்னு தெரியலன்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கப்ப சொல்றாரு, ஒண்ணும்ல உங்க முன்னாடி உங்க மாமனார் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு 20 நாள் கழிச்சு கூட்டி வா அப்படின்னு சொல்றாப்புல. அப்பதான் அவருக்கு அந்த அகப்பத்தியம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாப்புல. அதே போல அவங்க மல்லம்மாவோட அம்மா தகப்பனார் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போனோட்டே திங்களை 8, செவ்வாய் 9, புதன் 10, வியாழன் 11 அப்படின்னு அந்த அம்மாவும் அவரும் மாத்தி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு வீட்டுல சமையல் வேலை பார்த்தாலும் கெண்டையா மூஞ்சிதான் தெரியுது. அதாவது ஒரு குளிக்க போனாலும் அந்த அம்மா கெண்டையா முகம் தான் தெரியுது. எங்கு பார்த்தாலும் அந்த கெண்டையா, அதாவது பேசல பழகல, அவங்களோட ஒரு எதுவுமே இல்லை. ஒன்லி ஒரு பாக்குறது அவர் பாக்குறது, இந்த சின்கள் இது மட்டும்தான் அவங்கள்ட்ட. ஆனா இதுலயே அவங்க 2 பேரும் கணவன் மனைவி இல்ல, அப்படியே அந்யோன்யம் ஆயிட்டாங்க 2 பேரும். அவர் அப்படியே தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அப்படியே வராரு ஐயா. வரும்போது கண்டையா உள்ள வராரு. இந்த அம்மா குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே தலைய உலாத்திக்கிட்டு இருக்காங்க, துண்டை போட்டு. அத வந்து எழுத்தாளர் சொல்றாரு பாருங்க, கருப்பு அருவி அப்படியே மேலே கரையை நோக்கி கொட்டுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாப்புல. கருப்பு அருவி மேலே இருந்து அப்படியே கொட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்குங்கிறாப்புல. ஆனா இவரை பார்த்த விட்டு எந்திரிச்சு அந்த அம்மா அப்படியே 2 கையை வீட்டு அப்படியே நீட்டாதான் முடியுது, மற்றபடி பேச முடியல, உதடு துடிக்குது, எல்லாம் பண்ணுது. உடனே இவர் கெண்டையா பார்த்த விட்டு கட்டி அணைக்கிறாப்புல. அப்பவும் இந்த பெண்மைதான் உஷாரானது அப்படிங்கிறதுனால அப்படியே விலகி அடி முத்தத்து பக்கம் ஓடிட்டாங்க நம்ம. அந்த அம்மா முத்தத்து பக்கம் போறதுக்கும் அவர் மாமனாரு அந்த வீட்டுக்குள்ள உள்ள வர்றதுக்கும் சரியான டைமா இருக்கு. அப்ப இவர் கெண்டையாஜராரு, இருந்தாலும் பாம்பு காது கூட இருக்கியா, கரெக்டா வந்துடுறாப்புல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காப்புல. மாமனாரு வாங்க மருமனை அப்படின்னு வரவேற்பெல்லாம் கொடுத்து முகமன் கொடுத்தாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் என்னக்கா அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாரு. இந்த ஆளு தனியா வந்திருப்பாரு போல இருக்கு அப்படின்னு ஒரு மனசுல நினைச்சுக்கும் போது அவர் மருமை ஒரு காரணம் சொன்னாரு.
இந்த பக்கமா வந்தா அப்படியே உங்களை பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் பொய்யான காரணம்னு அவருக்கு தெரியுது. ஏன்னா அவர் இந்த மாதிரி வயசுல இருந்து வந்தவர் தானே. அதாவது வருஷத்துல ஒரு வாட்டி தான் வசந்தம் வரும், அதுவும் ஒரு தரம் தான் வரும் அப்படிங்கிறது இந்த நரச்சத்தலைக்கும் தெரியுமேங்கிற மாதிரி அவரு இந்த கதையில ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. இவர் சொல்ற காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம பார்க்க வந்திருக்காப்புல மகளா, அவரு பொய் சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கிறாப்புல. இப்படி சேரப்போற நேரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறப்போ அந்த குண்டையாவையும் நல்லம்மாவையும் பிரிக்கிறதுக்கு காரணமா இல்ல 1000 இருக்கியா. அடுத்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடி மாசம். அதை கேட்டு அப்படியே இந்த ஆடி மாசம் பாருங்க அப்படின்னு ரெண்டு கைகளையும் அப்படி நீட்டி நல்லம்மாவை ஒரு பக்கமும் அப்படியே கெண்டையாவை ஒரு பக்கமும் அப்படியே பிரிச்சு வச்சிருக்குங்கிறாரு. அந்த பிரிவு எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா ஆடி பாதி ஆண்டு பாதியாவ இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பிரிவு ஆடி பாதி ஆடி பாதியா அப்படி பிரிவு அவங்க 2 பேத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஆவணி மாசம் பிறந்துருச்சு. அப்படியே தோட்டக்காரனுடைய குடத்தை எடுத்து தண்ணியில செடிக்கெல்லாம் ஊத்துற மாதிரி எங்கெங்கயோ கருத்த இடங்கள்லாம் மழை பெய்யும்னு சொல்ற மாதிரி அப்படியே மலைகள் தூவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆவணி மாசத்துல தேனீக்கள் எப்படி சுறுசுறுப்பா இருக்குதோ அது போல அந்த கரிசல் காடும் சுறுசுறுப்பா இருக்கிறதா ஐயா சொல்றாரு. அந்த சமயத்துல ஒரு காலையில ஒரு காடி வண்டியில பலகாரத்து இதெல்லாம் கட்டிக்கிட்டு மல்லம்மாவை கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா வந்து இறங்குறாப்புல. அப்ப கெண்டையாவை அந்த மல்லம்மா பாக்குறாரு. அது இந்த மக்காச்சோளம் விளைந்த மக்காச்சோளங்கள் போல அந்த பற்களை காட்டி சிரிக்கிறாள் அப்படின்னு அந்த வரியில சொல்லியிருப்பாப்புல. அந்த அடை இருக்குது. அப்படியே 2 பேரும் பாக்குறாங்க. ஆவணி மாசம் தான் சொல்லிட்டு அவங்க அப்பா போயிட்டாரு. 10 குறுக்கம்னு அவங்களோட புஞ்ச நிலம். அந்த புஞ்ச நிலத்துல குழந்தைய எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மல்லம்மா மட்டும் வீட்டுல சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மழை அந்த செடியை வெட்டுறது, கொடியை வெட்டுறது, களை எடுக்கிறது, எரிக்கிறது, அரணை புதுப்பிக்கிறது, கற்களை புறக்கிறது, எது தத்தா இருக்குதோ அதை புது பண்றது, பலப்படுத்துறது, இந்த வேலைகளெல்லாம் அந்த குடும்பமே சேர்ந்து அந்த 10 பூஞ்சையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப உழவு ஓடிட்டு தான் நம்ம கெண்டையாவோட அப்பா கிட்ட வந்து மூலியை கொடுத்துட்டு ஒரு சாக்க சொல்லிட்டு அங்கேயிருந்து தப்பிச்சு வீட்டுக்கு முடியாறாப்புல. முடியா இருந்து அப்படியே அந்த வரும்போது இந்த புத்துருவுக்கு நெய் வாசம் தெரியுங்கிற மாதிரி அந்த அம்மா இவர் வர்றது தெரிஞ்சிருச்சு. அந்த அம்மாவுக்கு அப்படியே சோத்து பானைய அப்படியே இதை செருகி அப்படியே வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் வரதை பார்த்துட்டாங்க. பார்த்து ஆச்சரியப்படலை. இவன் வரலன்னா தானே அந்த அம்மா ஆச்சரியப்படணும். அவர் வரதை பார்த்து அந்த அம்மா ஆச்சரியமா படலை. அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அவருடைய வராரு. அப்படியே பூனை மாதிரி அடிமையில அடி வச்சு அப்படியே வராரு. அப்படியே வந்து பாக்குறாங்க. அந்த அம்மா அப்படி பாக்குறாங்க. அதை அப்படியே வடிச்சு வச்சுட்டு திரும்புறாங்க. திரும்பினதுல அந்த அம்மாவே அவனை கட்டி அணைச்சிடுறாங்க. அணைச்சிட்டு அப்ப இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாட்ட. அந்த அம்மாவோட அழகை எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, சில பேர் பெண்களை பார்த்தா பிடிக்கும், சில பெண்களை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிடிக்கும், பிரமாதமான அழகுன்னு பிடிக்கும். இந்த அம்மா கவனிச்சு பார்த்தா பார்க்க ஒவ்வொன்றும் அழகா இருக்கிறதா சொல்றாரு. அந்த கெண்டையாவுக்கு அந்த அம்மாட்ட பிடிச்சதே அந்த பவள உதடுதான். இந்த உதடுக்கு கீழே ஒரு பச்சை நிற ஒரு பச்சை இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு கட்டி அணைச்சதுக்கு அப்புறம் அந்த மூக்குலையும் இந்த உதட்டுக்கீழையும் ஒரு வேர்வை துளி இருக்கிறதா அவர் சொல்றாரு. அந்த மூக்கைய வச்சு அப்படியே அவங்க அப்படியே உராய்வு செய்யற மாதிரி செஞ்சுட்டு ஒரு உப்பு முத்தம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அந்த அம்மா வந்து ஒரு உப்பு முத்தம் கொடுத்துச்சு. அப்படியே கொடுத்துட்டு விளையிடுறாங்க. இப்ப நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் கதையில கல்யாணம் பண்ணாங்க, களை எடுத்தாங்க, அது விஷப்பாம்பு கடிச்சது, அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆடி மாசம் வந்துச்சு, பிரிஞ்சு போயிட்டாங்க. இல்லையா சேர்ந்தாங்களா சேரலையா அப்படிங்கிறதுக்கு ஒரே வரியில எழுத்தாளர் இப்படியாக முதல் பகல் முடிந்தது அப்படின்ட்டாங்க. அவ்வளோ முதல் பகல் முடிஞ்சிருச்சு. அப்படியே உட்கார்ந்து அவன் மேல தோல் சாஞ்சு அவர் சோத்து உருண்டை ஒரு கவலத்தை அதை உருட்டி கொடுக்குறாங்க. இந்த முதல் பகல் முடிச்சுன்னு சொன்னோம்ல, அடுத்த வரைய என்ன சொல்றாருன்னா, கொடுக்கும்போது
முழு திருப்தியோட அந்த அம்மா அந்த உருண்டையை வாங்கிக்கிறாங்க, அந்த கவலத்தை வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாப்புல. இதுதாங்கய்யா இந்த கனியோட கதை. இப்படியே இந்த கனியை முடிச்சுட்டாப்புல. இது இந்த கதையை தேர்ந்தெடுத்து நான் படிச்சதுக்கு அப்புறம் படிக்க படிக்க எனக்குள்ளேயே ஒரு காதல் உணர்வு வெளியில வந்துருச்சு. எனக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. என்னன்னா, பங்குனி மாசம் எனக்கு கல்யாணம். பங்குனி, மாசி, அடுத்து என்ன இது ஆடி வந்துருச்சு. இந்த 3 மாசம்தான். இந்த 3 மாசத்துக்காக அவங்க போயிட்டாங்க. 7 நாள். எப்போதும் போல நான் வீட்டுக்கு வந்தேன். என் தங்கச்சி அப்பா இருப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க. ஆனா அந்த 3 மாசம் இவங்க வந்தாங்க. நான் பேசுறதுல அந்த மலமாட்ட பேசுற மாதிரி நம்ம பேசுறது, அங்கா சாப்பிட சொல்லுவாங்க, போனா போவோம், இப்படியே போயிட்டு இருந்தது. அந்த ஆடி மாசத்துல 7 நாள் வந்ததுல 8வது நாள் எனக்கு எங்க மாமனாருக்கு சண்டே வந்துச்சு போன்ல. சண்டை போடுறோம் 2 பேரும் போன்ல. அனுப்ப முடியுமா முடியாதான்னு நான் கேட்கிறேன். ஒண்ணு கட்டி கொடுத்தது முடியாத கட்டி கொடுத்துருப்போன்னு அவர் திட்டுறாரு. கடைசியில முடிவு நடுவர் எங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்தாரு. என்னையா அவர் கூப்பிடுறாரு, போறியா இல்ல எங்க வீட்டுல இருக்கிறியா? அந்த அம்மா புறப்பட்டு என்னோட வந்துட்டாங்க. 8 நாளைக்கு அப்புறம் ஐயா சொல்ற மாதிரி அகப்பத்தியமாவே கரெக்டா இருந்தோம். அப்படியே தொடர்ந்து இருந்தது. அந்த 7 நாள்ல எதுவுமே பேசல, எதுவுமே பழகல. ஆனா அந்த 7 நாள்ல ஏன் அவங்க இல்லாம 8வது நாள் நம்மளால இருக்க முடியலங்கிறத வந்து கரெக்டா இந்த கதை படிச்சதுக்கு அப்புறம் என்னோட நினைவுகளை தூண்டி இருந்துச்சு. ரொம்ப காதல் வந்து பேசாம இருந்தாலும் காதல்ங்கிறத நம்ம ஒரே வீட்டுல இருக்கிறோம், ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிடும். ஆனா அந்த காதல் வந்து பேசாட்டியும் காதல் இருக்கு, பேசினாலும் காதல் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப கனிவா அந்த காலம் கனிந்தது, காதல் கனிந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. முதல் ஐயாவிட்ட முனைவர் ஐயா கருமுகன் ஐயாவிட்ட நான் கேட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பெருமாள் இளவெளியனு கூறோட இதுக்கு சொன்னாரு. அது ஒரு விபத்தாதான் கேட்ட உடனே கொடுத்தாரு, பேசிட்டேன். இப்ப விருப்பத்தோட கேட்டு பேசியிருக்கேன். இது 2வது முறை. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் ஐயா முனைவர் கருமுருகன் ஐயா அவர்களுக்கும் பொதுச்செயலாளர் அறமையா அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழமையே, என்ன சொல்றது, ஜெயிச்சிட்டீங்க. அதுக்கு மேல எனக்கு வார்த்தை. சிவசுப்பிரமணியன் தோழர் சிரிச்சு சிரிச்சு முன்னா போச்சு. நான் இங்க மைக்க ஆன் பண்ணிட்டு நான் மட்டும் இல்ல, எங்க வீட்டு மாமா பக்கத்துல வந்து கக்க பக்க சிரிச்சு. தோழமையே, ஒரு 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 நிகழ்த்து கலையை நீங்கள் நிகழ்த்தி இருக்கிறீர்கள். ஒரு கதை சொல்லலில் ஒரு புதிய உத்தி இது. அதை எப்படி சொல்றது, அந்த காட்சிப்படுத்தி விதம் இருக்குது பார்த்தீங்களா? வியாழக்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி, எங்க அப்பா அம்மா அப்படிதான் எண்ணுவாங்க. அது மாதிரி அந்த எண்ணி ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு சொல்லையும் நீங்க என்ன சொல்றது, ஒரு மனுஷனுக்குள்ள இத்தனை பேராடா அப்படிங்கிற மாதிரி, ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனை கேரக்டர் டக்குன்னு அந்த அந்நியன் படத்துல மாதிரி டக்கு 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 டக்குன்னு மாறி 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 இந்த கதையை உண்மையிலே சொல்றேன், கீராயா மட்டும் உட்கார்ந்து இந்த கதையை கேட்டிருந்தாருன்னா அவரும் எங்களை மாதிரி கக்க பக்கன்னு சிரிச்சிருப்பாரு. அவரு கதை தான், ஆனா அவரும் என்ன பண்ணிருப்பாரு, சிரிச்சிருப்பார். தோழமையை ரொம்ப எனக்கு இதுல விமர்சனம் சொல்றதுங்கிற காட்டிலும் நான் ரொம்ப ரசிச்சேன். நான் டெய்லி கதைகள்ல கதை சொல்லியாக ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு பதட்டம் இருக்கும். எப்படி இருக்கு, அடுத்து யாரை கூப்பிடணும், என்ன ஏது, இவங்க என்ன பண்றது, இவங்க எப்படி, இவங்க ஒருவேளை ரொம்ப நேரம் சொல்லலைன்னா அடுத்து யாரை அழைக்கிறது, இப்படி ஒரு 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 சிந்தனை எனக்கு ஓடிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்குத்தான் எனக்கு தெரிஞ்சுட்டு கதைய நான் ரசிச்சு அப்படி சிரிச்சு சிலாகித்து தன்னை மறந்து நல்லா சிரிச்சிருக்கேன் தோழமை. ஏன்னா இன்னைக்கு கூட வேலை பார்க்கிற இடத்துல கொஞ்சம் மன அழுத்தம், ஏன்னா எல்லா இடங்கள்லயுமே இருக்கும், ஒரு 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 அழுத்தம் இருந்தது. என்னடா இப்படி எல்லாம் இருக்காங்களே மக்கள், உலகம் இப்படித்தானே இருக்குன்னு நினைச்சு ஒரு அழுத்தம் இருந்தது. அதெல்லாம் உடைச்சு எங்கன்னு காணாம போயிடுச்சு. நான் சிரிச்ச சிரிப்புல நன்றி தோழமையே, வாழ்த்துக்கள். நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உண்மையில இந்த அமைப்புக்கு பேரே ஜெயித்து காட்டுவோம் அப்படிங்கிற காட்டிலும் நைஸ். அதுக்கு மேல எனக்கு சொல்றது தெரியல. உங்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வம், இந்த கதை சொல்லல், அதுவும் நீங்க அந்த பங்குனி மாசத்துல திருமணம் பண்ண பிறகு சொன்ன விஷயம் இருக்கே, அருமை. அதான் எங்க வீட்டுல கேட்டாங்க, எங்க வீட்டுல சொல்லிட்டே இருக்காங்க, பாருங்களேன் அந்த மேடம் கிளம்பி வந்துடும் சொல்லிட்டே இருந்தாங்க. இதாங்க ஒரு அன்பு என்பது அதுதான். அதை நீங்க கரெக்டா முத்தாய் போல அந்த கதையை நிறைவு செய்கின்ற பொழுது, பேசினாலும் பேசாவிட்டாலும் மனைவிடம் அன்பு இருக்கும். அது ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது. சண்டை போடுறதுனால அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அது கூட அன்பின் மிகுதியின் வெளிப்பாடு. அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில
கதையை நிறைவாக சிவசுப்ரமணியா நல்லா சிரிச்சாருன்னு தெரியும். மற்றவங்களும் அது மாதிரி தான். ஏன்னா எல்லாருடைய அந்த முகம் பார்க்க முடியாதனால டிஎஸ்என் தோழர்லாம் நல்லா சிரிச்சிருப்பார். ஏன்னா அவர் இதெல்லாம் நல்லா ரசிச்சு சிரிப்பார். அதனால நல்லா இருந்தது தோழமே, நன்றி. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடக்கி வைக்கிற நம்முடைய கவிஞரை இணைப்புல இல்லாதனால் இந்த கதையை முழுமையாக ரசித்து சிரித்து உள்வாங்கி புசித்த சிவசுப்ரமணியன் தோழமை. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்ல கதையைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அருமையான கதை. பேராசிரியர் சொன்னது மாதிரி கதையை சொல்வதை செய்து விட்டீர்கள். முதல்ல பேராசிரியர் நெறியாளர் சொன்ன ஒரு கருத்து ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. அதை சொல்லிக்கிட்டேன். அது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சதுனாலும் அருமையான கருத்து. நூற்றாண்டு கண்ட ஆளுமைகள் தங்களுடைய புத்தகங்களில் வசித்துக் கொண்டேதான் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அது ரொம்ப அருமையா இருந்து. அடுத்து இந்த கதை சொன்ன நமது நெஞ்சை தொட்டு விட்டார். அவ்வளவுதான், நமது நெஞ்சை தொட்டு விட்டார். பொதுவா இந்த பூனை மியான்னு சொன்னத அது வெள்ளைச்சட்டை போட்டிருக்காரா, அந்த பூனை மாதிரியே நடிச்சு காட்டி உண்மைக்கே தோழர் மல்லம்மாள் மட்டும் மகிழ்ச்சி அடையவில்லை, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருந்த எல்லாருமே மகிழ்ச்சி அடைந்தார்கள். அடுத்து மனிதர்களுக்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் தான் ஒரு மடைமாற்றத்தை உண்டு பண்ணும். எவ்வளவு பெரிய கவலை இருந்தாலும் சரி, அந்த மகிழ்ச்சியை தருவது அந்த வீட்டில் உள்ள பிராணிகள். நாய், பூனை, இந்த புறா எல்லாம் இந்த மாதிரி வீட்டு வளர்ப்பு பிராணிகள். அது நல்லா கீரா அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார், எழுதி காட்டியிருக்கிறார். இந்த இணங்காமை அப்படிங்கிறது, அதாவது இவன் தொடும்போது அவ விலை கிடுது, அவன் தொட வரும்போது இவ விலை கிடுது. இணங்காமைங்கிறது 2 பேருக்கும் இருக்கு. ஆனா பொதுவா பெண்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். இந்த உணவு, இந்த நகைக்கீரல்ங்கிறது இலக்கியங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கீரா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த இன்னொன்னு சொல்றாரு கீரா, பாருங்க, கரிசல் நிலத்தில் கருவேல மரம் வளரும், அங்க இருக்கக்கூடிய மக்களும் கருப்பா இருப்பாங்க. அத அந்த கருப்புங்கிறத உயர்த்தி பிடிக்கிறார். நம்ம தொட்டா சினுங்கி செடின்னு சொல்லுவோம், கீரா தொட்டா மடக்கி செடின்னு சொல்றாரு. சேடாங்கிறது ஒரு விஷச்சந்து, அதை நல்லா குறிப்பிடுகிறார். பிற இன்னொரு இடத்துல நல்லா சொல்றாரு பாருங்க, இந்த தொட வந்தவனை தட்டி விடுதல், ஊட்டிய உணவை மறுத்தல், அது நாணம், அச்சம் அப்படிங்கிறது. உயிரோடு உயிர் ஒட்டும் நேரம் கொஞ்சம் தான். அந்த உடம்போடு உடம்பு ஒட்டுவது நேரம் அதிகமா இருக்கலாம், ஆனா உயிரோடு உயிர் ஒட்டும் நேரம் கொஞ்சம் தான் அப்படிங்கிறத நல்லா எழுதியிருக்கிறார். என்ன ஒரு தத்துவார்த்த வாசகம்! அந்த வாசகம் ரொம்ப தத்துவார்த்த வாசகம். ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகமாக மாறுகிறது. ஆண்டு பாதி ஆடி பாதின்னா, ஆடிங்கிறது மாசம் 1 மாசம் தான், ஆனா அது 6 மாசத்துக்கு சமமா போயிடுது. ஆடி மாசத்துல சேரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆடி மாசம் சேர்ந்தா கரெக்டா மே மாசம் வெயில் காலத்துல பேர்காலம் வரும். அதை தவிர்ப்பதற்காகத்தான் அந்த ஒரு பழக்கத்தை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மே மாசம் பேர்காலம் ரொம்ப சங்கடமா இருக்கும். அதுதான் அதுக்காக தவிர்த்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிறகு கடைசியில கீரா சொல்றதுலதான் உச்சம், அந்த கதைக்கே ஒரு உச்சம். உப்பு முத்தம் முதல் பகல் அப்படின்னு சொல்றதுல அந்த வார்த்தைகளே அந்த கதையை ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறது. கீரா அவர்களின் எழுத்து வன்மையை இந்த கதையின் மூலம் நன்றாக தெரிந்து கொண்டோம். கதை சொன்னவரை மீண்டும் ஒரு தடவை நன்றி தோழமையே. புதுக்கோட்டை பாலச்சந்திரன் தோழர். வணக்கம். அருமையா கதை சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை வட்டார வழக்குல பாத்தீங்கன்னா, ஒரு வயசு உயர்ந்தவங்கள மரியாதை குறித்து இன்னொருத்தட்ட பேசுறப்ப பிள்ளைன்னு சொல்லுவோம். வந்தாரு புள்ள, அவங்க போனாங்க புள்ள, அருமையான புள்ள, என்ன புள்ள நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதை அடிக்கடி
இன்னைக்கு கதை சொல்லி வந்து ஜெயக்குமார் பயன்படுத்தியிருக்கிறாரு. சிறப்பு. இந்த கதை ரொம்ப நுட்பமான கதை. இதை எப்படி சொல்ல போறாங்கன்னு எனக்கும் ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஒரு மாதிரி விரசம் இல்லாம ரொம்ப நாகரிகமா அழகா அதை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. உண்மையிலே அருமையான விஷயம். நன்றி. அவரோட கதையும் சொன்னாரு. நான் எனக்கு கூட அந்த அனுபவம் தான் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நான் வந்து கல்லூரி காலங்கள்ல சிகரங்களை நோக்கி அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம், கவிதை புஸ்தகம், வைரமுத்து புஸ்தகம் படிச்சேன். அதுல பார்த்து ஒரு வரி இருக்கும். மலரும் ரோஜா மலரும் காதலும் காதலியும் அருகில் இருந்து பார்க்க அழகு, தென்னை மரமும் மனைவியும் தூரத்துல இருந்து பார்க்க அழகு அப்படின்னு அவர் எழுதியிருப்பாரு. இது எனக்கு அப்ப புரியல. ஆனா கல்யாணம் பண்ணி வீட்டுக்காரமா ஊருக்கு ஆடிக்கு போனதுக்கு அப்புறம் தான், ஓ இதுக்கு இப்படி ஒரு பொருள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அந்த கதையை வந்து கீரா ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. கதை சொல்லிக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றி. தொலைமையே தென்னை மர ஒப்பீடு நல்லா இருக்கு. வீட்டம்மா பக்கத்துல இல்லைன்னு நினைக்கிறேன், தூரத்துல இருக்கு. நானுமே ஏன் கை தட்டினா வீட்டம்மா அடுப்படி போயிட்டாங்க, அதனால கை தட்டினேன். அருமை அருமை, ஒப்பீடு அருமை, இப்படிதான் இருக்கணும். அருமை. ஏன்னா ஒரு பின்னூட்டம் என்பது போகிற போக்கில் ஒரு இலக்கியத்தை ஒரு புதிய ஒரு செய்தியை உள்ள பதிவு செய்யணும். நல்லா இருந்தது. அருமை அருமை. மகாலட்சுமி தோழர் வாங்க. வணக்கம் வணக்கம் தோழர். வணக்கம்மா, சொல்லுங்க. முதல்ல ஜெயக்குமார் அண்ணாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவ்வளவு அருமையாக அந்த கதையை வந்து எப்படி சொல்லுவாங்களோன்னு ஒரு பயந்துகிட்டே இருந்தோம். எனக்கு அடுத்து என்ன சொல்வாரு பயமா இருந்துச்சு. ஆனா ரொம்ப அற்புதமா அந்த கதையை சிரிச்சு சிரிச்சு உண்மையிலேயே சோர்வை நீக்கிய ஒரு கதை. அவ்வளவு நகைச்சுவையோட எனக்கு அந்த காதலை நளினமாக அந்த கதையை முடிச்ச விதம் வந்து அவ்வளவு அருமையா இருந்தது. அந்த கதையுடைய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காட்சி படிமங்களாக எனக்கு தெரிஞ்சது. அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும்ட்டு எதிர்பார்ப்போடு அந்த கதையை நகர்த்திய விதம் அருமை அண்ணா, வாழ்த்துக்கள். அடுத்து இந்த கதையில மல்லம்மாவை வந்து சேடான் கடிச்சது. சேடான்னா நட்டுவாக்காளின்னு சொல்லுவாங்க எங்க ஏரியாவுல. அந்த நட்டுவாக்காளி கடிச்சதுக்கு கசப்பு கொடுப்பாங்க. அடுத்து அரப்புன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. அந்த அரப்புனா என்னன்னு எனக்கு தெரியல. அரப்பு கொடுத்தா அது வந்து என்ன செய்யும் அப்படிங்கிறது அந்த இது தெரியல. அது யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. அரப்புனா சீயக்காய். சீயக்காய் கொடுப்பாங்களா? அது அரப்புனா சீயக்காய் தெரியும். சீயக்காயை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு புதுசா தெரியுது. சீயக்காய் கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி. நல்லா இருந்தது கதை. ரொம்ப அருமையாண்ணா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த காதலை நளினமாக ஒரு விரசமே இல்லாம எப்படி இந்த மாதிரி கொண்டு போனீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வாழ்த்துக்கள் அண்ணா, வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. நன்றி நன்றி தோழர். வேறு யாராவது இருக்கீங்களா? பின்னூட்டம். டிஎஸ்என் தோழர், விஜிலா அம்மா, நீங்களாம் இன்னைக்கு சொல்லலாம். விஜிலா அம்மாலாம் எதிர்பார்க்கிறேன். வேற யாராவது சொல்றீங்களா? பின்னூட்டம். பின்னூட்டம். பின்னூட்டம் இல்லைன்னா நிறைவா பொதுச் செயலாளர் போறேன். கணேசன் சாத்தூர் தோழர், வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். வெளியில இருக்கீங்களோ தோழர்? வணக்கம் வணக்கம். நான் கொஞ்சம் வெளியில வேலையா போனதுனால கதையை கொஞ்சம் சரியா கேட்கல. அதனால கொஞ்சம் விமர்சனம் சொல்ல முடியாது, மன்னிக்கவும். நன்றி நன்றி தோழர். வேற யாராவது இருக்கீங்களா? இல்லைன்னா பொதுச் செயலாளர் போறேன். நன்றி. நிறைவாக ஒரே ஒரு செய்தி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அரப்பு ஒவ்வொரு சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லுவாரு. ஒவ்வொரு சொல்லுக்கும் தனித்தனி பொருள் இருக்கு. அரப்புங்கிறது வேற, சீயக்காய்ங்கிறது வேற. ஆனா அரப்புங்கிறது வந்து சீயக்காய்ங்கிறது பொதுவா தயாரிச்சு கொடுக்கறது, அரப்புங்கிறது குறிப்பா தயாரிச்சு கொடுக்குற அங்கங்க ஏரியாவுக்கு அந்தந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி கொடுக்குற பொருள். எனக்கு விரிவா தெரியல, எங்கேயோ படிச்ச நினைவு பகிர்ந்துக்கிறேன். நன்றி. நன்றி தோழமையே. பொதுச் செயலாளர். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். பொதுச் செயலாளர் வணக்கம். கேட்கலன்னு நினைக்கிறீங்க. வணக்கம் பொதுச் செயலாளர். வணக்கம். ரொம்ப அருமையான கதை.
நம்ம தோழருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு அவரு நாடகத்தில் தொடர்பு இருக்கிறதுனால அவரு ரொம்ப அருமையா சொல்லிட்டாங்க. இது வந்து நான் கூட சொல்லிக்கிறேன். இந்த எனக்கு ரொம்ப நாளாவே முதல் பகல்னு ஒரு கதையில சொல்லுவாரு. அது எந்த கதைன்னு தெரியலையேன்னு ரொம்ப நாளா இது பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த கனிவு கதை படிக்கும்போது அந்த கடைசி வார்த்தை தான் முதல் பகல். நான் நினைச்சேன் முதல் பகல்னே ஒரு கதை இருக்கும்ன்ட்டு நான் ஃபுல்லா தேடிக்கிட்டே இருந்தேன். எந்த கதையிலயும் சொல்லுவாரு. இது வந்து எல்லாமே முதல் இரவுன்னு தானே சொல்லுவாங்க. முதல் பகல்னு சொல்லி ஒரு கதை எழுதியிருக்காருன்னு. ரொம்ப அருமையா சொன்னாங்க. இது வந்து அப்ப நிறைய ஒரு காதல் ஒரு அத தனிப்பட்ட காதல் உணர்வுகள் எல்லாம் நிறைய அந்த கதையில வந்தாலும், மிக அருமையாக கதையை விரசமில்லாமல் மிக நேர்த்தியாக கதை சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொரு இடத்துலயுமே கீரா வந்து இதுல இது அந்த கழுகுமலையில மாடு பிடிச்சிட்டு வந்த மாதிரி இவளை கொண்டு போய் பிடிச்சு தள்ளிட்டாங்கன்னு முதல்ல ஆரம்பிப்பாரு. அதுல இருந்து ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்கன்னா என்ன மாதிரி செய்யறாங்க அப்படின்றது. அந்த பூனை வந்து உரசுனது இன்னைக்கு முத்துப்பாரதி கூட வந்திருந்தாரு. அவருக்கு சொன்னது எங்க வீட்டுல 3 பூனை இருக்கும். அது போன உடனே உரசிக்கிட்டே இருக்கும் காலில் உட்கார்ந்தா மடியில வந்து உட்காரும். அது தடவி கொடுக்கலன்னா கையை வச்சு அடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்ப பூனை வந்து வளர்க்குற வீடுகள்ல பூனை தான் முதல் உறவை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இது நிறைய இந்த கதை வந்து ஒரு பெரிய ஒரு குறு நாவலாக கூட அவர் எழுதியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அந்த மாதிரியான ஒரு நிறைய விஷயங்களை உள்ள வச்சுக்கிட்டே போவார். அந்த சமூகத்தில் உள்ள வழக்கம் என்ன அவங்க வந்து நிர்ணயிக்கிறது 2 பேரும் அவங்களா பார்த்து என்னைக்கு உறவு இருந்துக்கிறாங்களோ அன்னைக்கு இருந்துக்கிறாரு. அப்புறம் அந்த முதுகு தேய்ச்சிக்கிறது இப்படி ஒரு கிராமத்து சூழல அப்புறம் களை எடுக்கிறது அவ கொடுக்கறது இப்ப இந்த பாம்பு கடிச்சது அது வந்து ஒரு முன்னாடி உள்ள கிராமத்துல நம்பிக்கை என்னன்னா மிளகு குடிச்சிட்டு அது தின்னா வந்து காரம் இருக்கான்னு பாக்குறது. அப்படி இல்ல அவனுக்கு காரம் தெரியல அப்படின்னா அது வந்து பாம்பு கடினது. இது ஒரு போலியான அந்த காலத்துல இருந்த ஒரு மூட நம்பிக்கை அவ்வளவுதான். நிறைய பார்த்திருக்கோம். நான் அது வந்து நான் மிளகை கடிச்சேன் எனக்கு வந்து காரம் தெரியல மிளகை கடிச்சேன் காரம் தெரியல ஆனா பாம்பு கடியா இருக்கும். அது வந்து ஒரு இன்னும் விசக்கல்லுன்னு கூட அந்த கடிச்ச இடத்துல கெட்டோம். அது கடிச்ச இடத்துல கடிச்சு வாயில எச்சி இருந்து துப்புறது அந்த விஷத்தை உறிஞ்சி துப்புவது இதெல்லாம் சயின்ஸ் டெவலப் ஆகாத காலத்துல ஒரு முறையாக இருந்திருக்கும். ஆனா கடிச்சு துப்புனோம்னா நம்ம வாயில உள்ள கிருமி அங்க உள்ள போயிடும். அதெல்லாம் இப்போ ஒரு நடைமுறையில ஆனால் ஒரு நடைமுறை கிராமத்தில் உள்ள நடைமுறையை அப்படியே காட்சிப்படுத்தி இருக்கிறார். அது சேடான்றது பூரான்லயே கொஞ்சம் பெரிய இதா இருக்கும். அது வந்து கால் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். அது வந்து நெட்வாக்லி வேற இது வந்து கால் பெருசு பெருசா இருக்கும். அது வந்து என்னன்னா பயங்கரமா வீக்கம் வந்துடும். அது வந்து அந்த இது பிறகு வந்து ஆடி மாதம் வந்து ஆடிக்கு இருக்குன்னு பிரசவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆடி மாசம் இப்ப வரப்போகுது ஆடி கிறுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆடி கிறுக்கு என்னன்னா ஒன்னே 2 பேரும் உறவு சொல்ல வைக்க கூடாதுன்றது ஒரு கிறுக்கு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆடியில குழந்தை பெத்துக்க கூடாது. அதுக்காண்டி எப்படியாவது குழந்தைய முன்னாடி எடுக்கணும். முன்னாடி எடுத்தா நிறைய செலவாகுமா நீங்க வந்து குழந்தைய கொண்டு இன்குபேட்டர்ல வச்சிருக்கணும். அதுக்கு நிறைய லட்சக்கணக்கா சார் அப்படின்னாலும் பரவாயில்ல. இல்ல ஆடி கழிச்சு பிறக்கணும். இந்த இதுல நிறைய குழந்தைகள் மூளை பாதிப்புல உண்டாகிறதுக்கு எல்லாம் இதெல்லாம் காரணமா இருந்தது. 36 வாரத்துக்கு அப்புறம் தான் எடுக்கணும் குழந்தைய. ஆனா அதுக்கு முன்னாடி எடுக்க சொல்லுவாங்க. இப்ப சமீபத்துல கும்பகோணத்துல ஒரு நிகழ்வு நடந்தது. சித்திரை மாசத்துல பிறந்த ஆண் குழந்தை வந்து வீட்டுக்கு நல்லது இல்லைன்ட்டு ஒரு ஒரு பொண்ணு வந்து டெலிவரியாக தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிருக்கு. தாய் வீட்டுல யார் இருக்கான்னா அந்த குழந்தை அந்த போனாலே அந்த அவளோட அம்மாவும் அப்பாவும் தான் இருக்காங்க. இவ வந்து ஒரு 3 மாத குழந்தையை நம்ம தன்னுடைய பால் கொடுத்துட்டு கூட படுக்க வச்சிருந்திருக்கா. திடீர்னு பார்த்தா குழந்தைய காணோம். அப்புறம் தேடி பார்க்காங்க அந்த வீட்டு தொட்டியில குழந்தை கிடக்கு. இவங்க இவங்க அம்மா அப்பா தாண்டி வேற யாரும் இல்ல. அப்புறம் கேட்டா இவங்களுடைய அப்பா தான் சித்திரை மாசத்துல பிறந்த ஆண் குழந்தைன்னு கொண்டு போய் தண்ணி தொட்டிக்குள்ள போட்டாரு. அப்ப மூட நம்பிக்கை வந்து எவ்வளவு பெரிய ஒரு இன்னைக்கு எங்கேயோ இருக்கு கிரகங்கள். அந்த கிரகங்கள் வந்து நம்மளை போய் பாதிக்குன்றது பக்கா மூட நம்பிக்கை. அதுல வந்து இதை வந்து நம்ம எதிர்த்து களமாட வேண்டிய கட்டமும் இந்த கட்டம். இது ஆடி மாசம் அந்த இதெல்லாம் சொல்லி ஆண்டு பாதி ஆடி பாதின்ட்டு ஒரு சொல்லியிருப்பாரு. ஆடின்றது பொதுவா கிராமங்கள்ல வந்து ஆடி முதலாடியும் தலையாடியும் மிகப்பெரிய விசேஷமாக கொண்டாடுவார்கள். அவர் வந்து ஆடி மாதத்துலதான் மாரியம்மனோட அம்மன் திருவிழாக்கள்லாம் வரும். அது அப்படி அந்த காதல் மெல்லிய காதலை உள்ள சொல்லிட்டு போவாரு. பல இடங்கள்ல அவர் வந்து ஒரு உணர்ச்சியை அனுபவிக்கிறதுல ஆண்களை விட பெண்கள் தான் சிறந்தவன் பாரு. இது இந்த கதையில இல்ல. இந்த கதையில அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். பெண்கள் தான் வந்து அவங்க அந்த அவங்க அப்பா வர்றப்ப டக்குன்னு அவதான் முதல்ல இது பண்ணுவா. அதெல்லாம் போகும். பிறகு அந்த
கடைசியில அவ வந்து ஒரு கூட்டு குடும்பமா இருக்கக்கூடிய வீடுகள்ல வந்து ஆண் பெண் அவங்க தனியா இருக்கிற உறவுகள்லயே பயங்கர சிக்கலா இருக்கும். ஒரு வீடு தான் இருக்கும், எல்லாம் கூட்டு குடும்பமா இருப்பாங்க. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அது வந்து முத்தாய்ப்பா முடிச்சிருப்பாரு. அது வந்து முதல் பகல்னு விரசம் இல்லாமல் அந்த இடத்துலயும் சொல்லியிருப்பார். நெய் உணர்ந்த அந்த முதல் அன்னதானத்தை அவர் வந்து தன்னுடைய கணவனின் மார்பில் படுத்து சாப்பிட்டான்ற மாதிரி மிக அருமையான கதை, மிக அருமையான காதல் ஓட்டங்கள். அதுக்கப்புறம் அந்த கரிசலினுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் உள்ள சொல்லிட்டே வந்திருப்பாரு. அந்த வைத்தியரும் குறிப்பா உணர்த்துவார். அந்த புறத்துக்கு வந்து விஷமெல்லாம் கொடுத்தாச்சு, நீங்க அகமா இருக்கணும் அப்படின்னு. அந்த பத்தியம், அந்த உப்பு சாப்பிடாம இருக்குது, அதெல்லாம் அது உணவுக்கும் மருந்துக்கும் இன்னைக்கு உணவுக்கும் நோய்க்குமே இன்னைக்கு சம்பந்தம் இருக்கான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் ஒரு பழம்பெரும் நம்பிக்கை வந்து உணவும் மருந்து, உணவே மருந்து, மருந்தே உணவுன்றது ஒரு அறிவியல் பூர்வமான முடிவு அல்ல. மருந்து சில சமயங்களில் உணவாகவும், உணவு சில சமயங்களில் மருந்தாகவும் இருப்பதெல்லாம் பழைய நம்பிக்கை. அதெல்லாம் உள்ள வந்திருக்கும். அந்த கரிசலினுடைய பண்பாடுகள் எல்லாம் மிக அருமையாக கொண்டது. ஒரு உள்ளே ஒரு காதலை, மிக மென்மையான காதலை, ஒரு கரிசல் காட்டின் மிக மென்மையான காதலை மிக அருமையாக சொல்லியிருப்பார். அந்த கருமரம் உடம்புறம்பாங்க, உடம்புறம் அந்த மரத்தையும் சொல்லியிருப்பார். அந்த மரத்தை போல மனிதர்கள், அந்த காத்து எல்லாமே மிக அருமையா சொல்லியிருப்பாரு. அருமையான கதை. சோழருக்கு வாழ்த்துகள். குறிப்பா இந்த எப்படி சொல்ல போறாரோ அப்படின்னு நினைச்சுக்கிறது, அது மிக அருமையாக, மிக நேர்த்தியாக, மிக நகைச்சுவையோடு சொல்லி முடித்தார். வாழ்த்துக்கள். நன்றி பொதுச்செயலாளர் அவர்களே. இந்த அரப்பு அப்படிங்கிறத நானும் இந்த சொன்ன நேரத்துல இணையத்துல தேடிட்டே இருந்தேன். இருக்கு, அது எதுல இருக்குன்னா, சீயக்காயின்னு சொன்னாலும் கூட அரப்புங்கிறது 2-3 நூல்கள் அதை பதிவு செய்யுது. என்ன நூல் அப்படின்னா, தமிழ் சுவடிகளின் விளக்கம் அப்படின்னு வைத்திய பகுதி தொகுப்பு இருக்கு. அது தஞ்சாவூர் மகாராஜா சரஸ்வதி நூலக சங்கம்ட்டு பிடிஎஃபா இருக்கு. அதுலேயும் அதனுடைய குறிப்புகள் இருக்கிறது. அது போக வைத்திய சிந்தாமணி அப்படின்னு அதுவும் நம்ம சரஸ்வதி மகால் நூலகத்துல, இந்த நூலகத்துல இருக்கு. அதுல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, தேட முடியல, கொஞ்சம் எடுத்ததை மட்டும் சொல்றேன். அரப்பு மரம்னே ஒரு மரம் இருக்கா. அந்த மரத்தோடைய இலைய அரைச்சு அதோட ஒரு சில இது சொல்றாங்க, தேய்ச்சி போட்டோம்னா பாம்பு தேள்கடிக்கு 5 கிராம் பால்ல போட்டு சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. நான் இது என்னுடைய செய்தி கிடையாது, தரவுகள் இன்னும் கிடைக்கல. ஆனால் இந்த செய்தியை நம்ம ஏன்னா பாதியோட விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு விமர்சனம் வருகின்ற பொழுது அதை பற்றி தேட வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையில், நெறியாளர் என்கிற முறையில் எனக்கு இருக்கிறது. அது இணையத்துல எடுக்கப்பட்ட செய்தி தான். முடிஞ்சுனா அடுத்தடுத்த நிலைகள்ல இது தொடர்பா நானும் நூலகத்துல தேடி அடுத்த கூட்டத்துல தொடர்போது பயணிப்போம். நன்றி தோழமைகளே. பதிவு பின்னூட்டம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாலச்சந்திரன் தோழர், பிள்ளை புதுக்கோட்டை மாவட்ட வட்டார வழக்கு 3ஆம் நபரை குறிக்கும் போது இதில் இடம்பெறும் அருமை ஜெயக்குமார் அப்படின்னு போட்டிருக்காரு. இதிலா சொல்ல தயங்குகிற கதையை அருமையாக சொன்ன தோழருக்கு நன்றின்னு போட்டிருக்காங்க. மா பாண்டிச்செல்வம் என்ற சங்கீத ஆசிரியர், மிகச்சிறப்பு, வாழ்த்துக்கள், வணக்கங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பத்மாகுரு தோழர், புதுமண தம்பதியரின் கூடலும் உயிர்ப்பும் எடுத்து கூறி, இல்லை இல்லை ஓரால் நாடகம் நடித்து காட்டிவிட்டார் கதை சொல்லி. அன்பென்று இணையிடம் தனியிடம் கொண்டது என்பதை விளக்கும் கதை. காதல் என்பது கூடி கழிப்பது மட்டுமன்று, பிரிவிலும் உணர்விலிருந்து என்பதையும் கூடலும் உழைப்பு நிலம் கொத்தல் முக்கியத்துவம் தரும் கரிசல் மக்களின் வாழ்வியலையும், ஈரமுத்தம் கூட உப்பு கரிப்பது உழைப்புக்கு அம்மக்கள் தரும் மதிப்பை அடர்த்திப்படுத்துகிறது. வானம் பார்த்த பூமியின் காதல் வாழ்வு அருமை. அன்புக்கு உரியவர்களை இழந்து விடுவோமோ என்ற பயமே முழு அன்பையும் வெளிக்காட்டும் கனிவு அழகியல் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. ஐஷா தோழர், மிக யதார்த்தம், மிக அழகான கதை சொல்லல். பொதுவாக ஒரு எழுத்தாளர் தன் வார்த்தைகளை அதே போல திரும்பி கூற வேண்டும் என்று நினைக்க மாட்டார். வாசகன் அதை சுவைத்து செரித்து பின் தன் சுய வடிவில் வெளிப்படுத்துவதே அழகு என்பர். அதை தோழர் மிக அழகாக வெளிப்படுத்தினார். வாழ்த்துக்கள், மிக நுட்பமான வெளிப்பாடு, நன்றி தோழமையே அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. பின்னூட்டம் தந்த தோழமைகளுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக
நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தோழமையில நாளைய நிகழ்வு பொதுச் செயலாளரே. நாளை கதை வந்து கன்னிமைன்ற ஒரு கதை. ஆயிஷா சித்திக் சொல்றாங்க. இது வந்து ஒரு கரிசல் காட்டுல ஒரு நடக்கிறது காட்டினாலுமே ஒரு வீட்டுல வந்து ஒரு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி பெண்கள் எப்படி இருக்காங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்கன்ற மிக அருமையான கதை. நாளை மிக அருமையான கதையை எதிர்பார்க்கலாம். நன்றி பொதுச் செயலாளரே. ஜெயித்து காட்டுவோம் தோழமையே, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நிறைவு பண்ண போறேன். பின்னூட்டம் சொன்ன அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாய்ப்பு தந்ததற்கு கலை இலக்கியம் நன்றி, வணக்கம். நன்றி தோழமைகள். தோழமைகளே, குடும்ப வாழ்வை கூட இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இலக்கிய அமைப்புகளுக்கு உண்டு என்பதாகவே நாம் பார்ப்போம். தமிழகத்தில் நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்குகளினுடைய எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பது குடும்பத்தினுடைய கணவன் மனைவி தொடர்பான வழக்குகளே அதிகமாக இருக்கிறது என்று தரவுகள், இணையத்தின் தரவுகள் ஆங்காங்கே நாம் கட்டுரையாக படிக்க நேர்கிறது. காரணம், கணவன் மனைவி என்ற அன்பு இருக்கிறதே, அதை ஒவ்வொருவரும் எது என்று அவர்களே உணர வேண்டும், அதை அவர்களே புரிந்து கொள்ள வேண்டும். கொடுக்கிற முத்தம் உப்பு கரிப்பதும் இனிப்பதும் சுவையாய் இனிக்கின்ற இனிப்பாய் மாறுவதும் அவர்களுடைய மனநிலையை பொறுத்ததே என்பதாகவே நாம் பார்க்கிறோம். காதல் என்பது அவர்கள் மட்டுமே உணரக்கூடியது, அவர்களுக்கான தனிப்பட்ட மனநிலை மட்டுமல்லாது அவர்களுக்கே உரிய மனநிலையாகும். அப்படி இலக்கிய அமைப்புகள் கூட ஏன் இதை செய்ய வேண்டும் என்றால், இன்றைய உலகத்தில் பிரிவுகள் தொடர்கிற பத்திகள் ஏராளமாக தினமும் தினசரி தாள்கள் காட்டிக்கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் கூட ஒரு நிகழ்வை பார்த்தோம். ஒரு திருமணம், ஒரு பெண் தொடர்ச்சியாக என்ற நிலையை பார்த்தோம். காரணம், புரிதல் இல்லாமல் போனதற்கான அடையாளம் தான் அது. ஆகவே ஒரு நல்ல புரிதலான கதையை எடுத்துக்கொண்டு நம்முடைய படைப்பாளர் அவர்கள் தந்த தலைப்பும் கனிவு, அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப கனிவு. பழம் கனிந்தால்தான் சுவைக்கும், பழுத்தா சுவைக்காது. பழம் பழுத்திருச்சுன்னா சுவைக்கிறது, அது கனிவு. மாணவரிடம் கனிவு தேவை, மனைவியிடம் கனிவு தேவை, பிள்ளைகளிடம் கனிவு தேவை. அதுதான் நல்ல செரிமானம் தான். அப்படி செரிமானம் கொண்ட வாழ்வியலை கனிவாய் தந்த கீரா ஐயா அவர்களுடைய படைப்பை கனிவாய் மட்டுமல்லாமல் களத்தில் நின்று படமாக தந்த தோழமைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி, நாளை தினம் இரவு 8 மணிக்கு கீரா ஐயா அவர்களுடைய படைப்புகளை கதை சொல்லி வாயிலாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்களும்.